அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், இந்த திட்டம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கோவை, நீலகிரி, அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளினுடைய 60 ஆண்டு கால கோரிக்கையான இந்த திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கோவை மற்றும் திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 31 பொதுப்பணித்துறை ஏரிகள், 40 ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் 538 நீர்நிலைகள் ஆகியவற்றை இணைக்கும் விதமாக இந்த நீர்நிலைகள்ல நீர் நிரப்புவதன் மூலம் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுவதுடன் பாசனத்தையும் மேம்படுத்த உத்தேசிக்கப்பட்டு கடந்த 60 ஆண்டு காலமாக இந்த திட்டமானது வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில இதற்காக சுமார் ஒரு 1832 கோடியில இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு இந்த மேலும் மாற்று திட்டம் வேண்டும் என்ற ஒரு அறிக்கையின் அடிப்படையில் கடந்த 2016-17 நிதிநிலை அறிக்கையில இதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. அப்போது அத்திக்கடவு அவிநாசி வெள்ளக்கால்வாய் திட்டத்தை பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் திட்டமாக செயல்படுத்துவதற்காக சுமார் 3523 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு மத்திய நீர் குழுமத்திற்கு மத்திய அரசின் நிதி உதவி பெறும் பொருட்டு அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் மிக குறைந்த அளவு பயன் செலவு விகிதாச்சாரத்தை கொண்டிருந்ததனால மத்திய நீர் குழுமம் இந்த திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு ஆராயுமாறு அறிவுரை வழங்கியிருந்தது. அதைத் தொடர்ந்து இதற்கு மாற்று கருத்துருவாக ஈரோடு மாவட்டம் பவானி அருகே இருக்கக்கூடிய காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து பவானி ஆற்றின் உபரி நீரை நீரேற்று பாசன முறையின் மூலம் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டமாக இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்துல சுமார் ஒரு 230 மீட்டர் தொலைவில் பவானி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அதுல இருந்து 1.50 TMC தண்ணீரை நீரேற்றம் மூலம் குளம், குட்டைகளை நிரப்பும் வகையில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த திட்டம் இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சுமார் 9 வட்டங்கள்ல 32 பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் 971 கசிவு நீர் குட்டைகள் ஆகியவற்றில் இந்த நீரை நிரப்புவதற்கு உத்தேசிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர் ஆதாரம் மேம்படுவதோட சேர்த்து சுமார் ஒரு 24,468 ஏக்கர் நிலங்களுக்கு மறைமுகமான பாசன வசதி உறுதி செய்யப்படும் சொல்லி ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. இதை அடுத்து இந்த திட்டத்திற்கான ஒரு மதிப்பீடு விரிவான திட்ட அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு சுமார் ஒரு 1,652 கோடி ரூபாய்க்கு மாநில நிதியின் கீழே கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல நிர்வாக ஒப்புதலானது வழங்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த திட்டத்துல ஏற்படும் மின் கட்டண செலவை ஈடு செய்யும் வகையில ஒரு 30 மெகாவாட் அளவிற்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரித்து அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய உப நிலையத்திற்கு வழங்குவதற்கான சூரிய ஒளி மின் திட்டத்திற்கு சுமார் ஒரு 132.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு புறம்போக்கு நிலங்கள்ல நபார்டு வங்கி நிதி உதவியுடன் மேற்கொள்வதற்கான திட்டமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில தான் கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது தமிழக நிதியமைச்சரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இந்த திட்டத்திற்காக 1000 கோடி ரூபாயும், அதே போன்று இந்த சோலார் மின் அதுக்காக ஒரு 132 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழல்ல தற்போது இந்த அடிக்கல் நாட்டு விழாவானது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவிநாசி பகுதியில் இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான அடிக்கல்லை தற்போது நாட்டியிருக்கிறார். இந்த பணியானது அடுத்த ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள இந்த பணி முடியும் என்று ஏற்கனவே தமிழக முதல்வர் தெரிவித்திருந்த நிலையில இந்த காளிங்கராயன் குட்டை பகுதியிலிருந்து இந்த பணி துவங்கும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக 60 ஆண்டு கால கோரிக்கை. இந்த கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக அரசியல் கட்சியினர், பல்வேறு அமைப்பினர், பொதுமக்கள், விவசாய அமைப்புகள் என எண்ணற்ற அமைப்பினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்திருந்தாலும் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த அவிநாசி பகுதியில் அனைத்து தரப்பு மக்களும், விவசாய அமைப்புகள் சேர்ந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான போராட்ட குழு என்று ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள். அந்த போராட்ட குழு சுமார் ஒரு 15 நாளுக்கு மேலாக இந்த பகுதியில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த போராட்டத்தை தொடர்ந்துதான் இந்த திட்டத்திற்கான ஒரு உத்தரவை அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த திட்டம் நிறைவேறி இருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேறியதை தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை பாத்தீங்கன்னா அவிநாசி பகுதியில் இருந்து, அதாவது அவிநாசி காவல் நிலையத்திலிருந்து
அங்கிருந்து சுமார் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து இந்த மேடை அடைந்தார்கள். அதே போன்று திருப்பூரில் இருந்து வந்திருந்த முதல்வரை வந்து பாதி வழியிலேயே இருசக்கர வாகனத்தில் வந்து அங்கிருந்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த மேடைக்கு வரும் வழியில இந்த இடத்துல இருந்து மேல தாளங்கள் முழங்க முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் எல்லாருமே இந்த திட்டம் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த திட்டத்தை முடித்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது முதல்வரிடம் வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் இந்த பகுதி, அதாவது குறிப்பாக இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், அதே போன்று குடிநீர் தட்டுப்பாடும் தீரும் என்றே தற்போது எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது.